ஒளிப்பதிவை கேட்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நமஸ்காரங்கள். இதே போன்ற ஒரு நவம்பர் மாதம் 2019ஆவது ஆண்டு ஒரு 15-20 கிலோமீட்டர் பைக்கில் ட்ராவல் பண்ணி கொற்ற மலையில் என் பையன் படிக்கிற ஸ்கூலுக்கு நான் வர வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. அன்னைக்கு தான் ராகேஷ் சாரை சந்தித்தேன். இந்த ஸ்கூலில் என் பையனுக்கு கவுன்சிலிங் தேவைன்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை ஒட்டி நான் ராகேஷ் சார் பார்த்தேன். அவர் இப்போ ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். என் பையனுக்கு கவுன்சிலிங் தேவை, இந்த இன்ஸ்டியூஷனில் சேர்ந்துக்க நாங்கள் சஜஸ்ட் பண்ணாங்க. அவர் கொஞ்சம் ரிலக்டண்ட்டாக தான் நான் அந்த இன்ஸ்டியூஷனில் என் பையனை அனுமதித்தேன். ராகேஷ் சார் தான் என் பையனுக்கு லைஃப் கோச்சாக வந்தார். இப்போ இன்றைக்கி ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. 2019 2025 6 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 6 வருஷத்துல என் பையன் பல முக்கியமான அவனோட கெரியரில் ரொம்ப முக்கியமான பல காலகட்டங்களை கடந்தான். ஆரம்பத்தில் அவனுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸே கம்மியாக இருந்தது. மெமரி, ஃபோக்கஸ், ரிகலெக்ஷன், இதெல்லாமே எழுத்து, இதெல்லாமே ரொம்ப சிரமமாக இருந்தது. எக்ஸாம்ஸையும் டீச்சிங் ஸ்டாஃபையுமே சந்திக்கிறதுல அவனுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருந்தது. அதெல்லாம் படிப்படியாக இம்ப்ரூவ் ஆச்சு. அவனோட கேரியர் பற்றியும் அவனோட எதிர்காலம் பற்றியும் அவனுக்கு நல்ல தெளிவு உண்டாச்சு. இதுக்கெல்லாம் ராகேஷ் சார் தான் பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸு. நிறைய விஷயங்களில் அவன்கிட்ட நான் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்குறேன். இதுக்கெல்லாம் ராகேஷ் சார் ஒரு பெரிய முயற்சி உறுதுணையாக இருந்திருக்குன்றதை நான் உணர்றேன். என் பையன் மட்டும் இல்லாமல் என் ஒய்ஃபும் கூட அவருடைய கிளையண்ட்டு தான். அவங்களுமே லைஃப்பில் இண்டிவிஜுவலாக அவங்க எடுக்க வேண்டிய பல முடிவுகள், அவங்க சந்திக்கிற சூழ்நிலைகள் எல்லாத்துலேயும் அவங்க நல்ல பெட்டர் டிசிஷன்ஸ் எடுத்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த 6 வருடங்களில் இந்த குடும்பத்தினர் ராகேஷ் சார்கிட்ட கிளையன்ஸாக ஆனது பிறகு என் லைஃப்பில் நல்ல சேஞ்சஸை நான் உணர்கிறேன். இதற்காக நான் என்றைக்குமே வணங்கக்கூடிய தெய்வம் மாரியம்மன் அருளால் தான் ராகேஷ் எனக்கு கிடைச்சாரு அப்படின்னு நான் தீவிரமாக நம்புகிறேன். இந்த அன்னையோட அருளால் அவரும் அவரது குடும்பம், அவரோட அன்பு மகள், மனைவி, மற்ற எல்லா குடும்பத்தினரும் நல்ல நீடூழி நிறைந்த சந்தோஷத்துடன், நிறைந்த உடல் ஆரோக்கியத்துடனும் சந்தோஷத்துடனும் வாழணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். ரொம்ப நன்றி ராகேஷ் சார்.